வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் நிறைய வல்லவர்களை பார்க்க முடியும். பல துறைகளில் சாதிக்கின்ற வல்லவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நல்லவர்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றார்கள். நல்லவர்களை பார்ப்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. வேதம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகின்றது. 2 வசனங்களை காண்பிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கின்றார். நாகூம் 1 அதிகாரம் 7வது வசனம். இன்னொரு வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். வேதத்திலே இன்னொரு வசனமும் உண்டு. கர்த்தர் யாருக்கு நல்லவர் என்பதையும் வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 73ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, பரிசுத்தமுள்ள இதயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 66:18 என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என் ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவிகொடார் என்று சொல்லுகின்றது. சரியான நோக்கம், சரியான செயல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாக வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை என்பது கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கும் தெய்வீக பண்புகளுடனும் நற்சுபாவங்களுடனும் வாழ்வதாகும். தேவ ஆவியினால் நடத்தப்படுதல், தேவனுடைய விருப்பங்களை அறிந்து செயல்படுதல். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவதாக, யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் முன்பகுதி இப்படி சொல்லுகின்றது. இன்றைக்கு காத்திருத்தல் என்பது அநேகருக்கு கசப்பு மருந்தாகி விட்டது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்திருத்தல் என்பது முக்கியமான அனுபவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காத்திருப்பது நாம் மட்டுமல்ல, ஆண்டவரும் நமக்காக காத்திருக்கின்றார். முதிர்ச்சி, தேவ ஞானம், பொறுமை, நிதானம், மனத்தெளிவு, பக்குவம் இவைகளை காத்திருப்பதினால் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஏற்ற சமயத்தில் உயர்த்தப்படுவதற்கு காத்திருத்தல் அவசியம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, திடீரென்று உயர்த்தப்பட்ட சாலமோன், யெரொபெயாம் இவர்களெல்லாம் ஆண்டவருக்குள் தங்களை காத்து கொள்ளவில்லை. இன்னொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தருடைய தாமதங்கள் அற்புதங்களிலேயே முடிவடைகின்றது. மூன்றாவதாக, யாருக்கு ஆண்டவர் நல்லவர்? தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதி. வேதத்திலே ஆண்டவரை தேடி ஆசீர்வாதங்களை பெற்ற அநேக மக்களை, சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலருக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அன்னாளுக்கு அவமானத்திலிருந்து விடுதலை, எஸ்தர் காலத்தில் ஆபத்திலிருந்து விடுதலை. இவர்கள் எல்லோரும் ஆபத்து நிலையிலே, அடிமை நிலையிலே ஆண்டவரை தேடினார்கள். அவமானத்தின் நிலையிலே ஆண்டவரை தேடினார்கள். வேதத்திலே நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆம்,
ஆண்டவரை நம்பிக்கையோடு நாம் தேட வேண்டும். கர்த்தர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இந்த 3 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுகின்ற பொழுது அவரை நாம் நல்லவராகவே ருசிக்க முடியும். நல்லவராக எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். நேற்று உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.